ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் காலை வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, என் நாமத்து நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள், முடிவு பரிந்தும் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். மத்தேயு 10:22. ஆண்டவர் திட்டமும் தெளிவுமா சொல்கிறாரு, என் நாமத்தை நீங்கள் எங்கே போய் சொன்னீங்களாலும் எல்லாராலும் பகைக்கப்படுவீங்க. ஆனால் முடிவு பரிந்தும் நீ என்னிலே நிலைச்சிருந்தீங்கன்னா, என்னில், என்னுடைய கற்பனையில், என்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் நினைச்சிருந்தீங்கன்னா நீங்கள் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லப்பட்டிருக்கு. அவங்களுக்கு தான் ரட்சிப்பு. முடிவு பரிந்தும் நிலைத்திருக்கவன் தான் ரட்சிக்கப்படுவான்னு சொல்லப்பட்டிருக்குது. ஒரு நாள் ரட்சிப்பில் கடைசி வரைக்கும் நம்ம நிலைத்திருக்கணும். பாருங்கள், அப்போஸ்தலர் காலங்களில் எவ்வளவோ கஷ்டங்கள், சிறையில் அடைக்கப்படுறாங்க, நல்லா துன்புறுத்தப்படுறாங்க. ஆனால் அவங்களாம் யாருமே மறுதளிக்கவே இல்லை, யாருமே விட்டு கொடுக்கவே இல்லை. எவ்வளவுக்கு எவ்வளவு அவங்க ஒடுக்கப்பட்டாங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவங்க நிலையாக ஆண்டவரை துதித்து மகிழ்ந்து அவங்க நிலைத்திருந்தாங்க. அதனால தான் அவங்க ரட்சிக்கப்பட்டாங்க. இன்றைக்கி அப்போஸ்தலர் என்ற பெயரை அவங்க பெற்றுக்கொண்டாங்க. பாருங்கள், நிறைய சம்பவம் சொல்லலாம். ஆனால் நமக்கு மன்னாவாக இருக்கிறதுனால சுருக்கமாக நம்ம பேச வேண்டியது இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா, இதே வசனம் மார்க்கு 13:13 நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க. மார்க்கு 13:13 இதே வசனம் தான் இருக்குது. அதனால் அதை வாசிக்க வேண்டியதில்லை. மார்க்கு பார்த்திங்கன்னா மத்தேயு 24:13 பாருங்களேன். மத்தேயு 24:13 முடிவு பரிந்தும் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் அப்படின்னு சொல்லி 2 தடவை அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. மார்க்லேயும் சொல்லப்பட்டிருக்கு. அப்போது சங்கீதம் 119 என்னென்னலாம் முடிவு பரிந்தும் நம்ம எதெல்லாம் நிலச்சிருக்கணும், நிலச்சிருந்தால் என்ன செய்வாங்க, என்ன கிடைக்கும் நமக்கு அப்படின் போது சங்கீதம் 119:33 வசனம், கர்த்தாவே உமது பிரமாணங்களின் வழியை எனக்கு போதியும், முடிவு பரியந்தான் நான் அதை காத்துக்கொள்வேன்னு சொல்லி சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி 112 வசனத்தில் கூட அப்படியாய் சொல்கிறத நம்ம பார்க்கலாம். முடிவு பரிந்தும் இடைவிடாமல் நம்முடைய பிரமாணங்கள் செய்ய என் இருதயத்தை சாய்த்தரணும். தாவீது ஒன்றுத்துக்கும் ஆலோசனை கர்த்தரிடத்தில் கேட்டு என்ன பண்ணுவார், அவர் பெற்றுக்கொள்வார். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 3:6 வசனம் பாருங்களேன். அதில் எவ்வளோ அருமையான ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கு. கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டலையும் முடிவு பரிந்தும் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமே ஆகில் நாமே அவருடைய வீடாயிருப்போம். பார்த்தீங்களா, நம்ம முடிவு பரிந்தும் அவளை நிலைத்திருந்தோம் என்றால் என்ன கிடைக்கும், நாமே அவருடைய வீடாக, கர்த்தருடைய வீடாய் நாம் இருப்போம் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லை, அதுலேயே 14 வசனம் பாருங்கள், நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரிந்தும் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமே ஆகில் கிறிஸ்துவனிடத்தில் பங்குள்ளவராயிருப்போம். பாருங்கள், முதல்ல இந்த 6ஆம் அதிகாரத்தில் அவருடைய வீடாக இருப்போம், உறுதியாக பற்றி கொண்டோம்னா. 2வது பார்த்திங்கன்னா, அவரில் நிலைச்சிருந்தோம்னா அவரிடத்துல பங்குள்ளவர்களாக இருப்போம். நமக்கும் அவருக்கும் பங்கு இருக்குது. பார்த்திங்களா, எவ்வளோ அருமையான வார்த்தை. அதே மாதிரி 6ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தில் பாருங்கள், அதே எபிரேயருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில், உங்களுக்கு நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு பரிந்தும் அப்படியே ஜாக்கிரதையை காண்பிக்க வேண்டும் என்று ஆசையாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் என்ன கிடைக்கும் போது வெளிப்படுத்தின விசேஷத்தில் 2:26 பாருங்கள். 2:26 இது ஒரு ஆசீர்வாதம். ஜெயங்கொண்டு முடிவு பரிந்தும் என் கிரியைகளை கை கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். நான் என் பிதாவினிடத்தில் எப்படி அதிகாரம் பெற்றிருக்கனோ அதே போல் நான் என்ன பண்ணுவேன், அப்படி முடிவு பரிந்தோ நிலைத்திருக்கிறவன், என் கற்பனைகளை கை கொள்றவன், என் கிரியைகளை கை கொள்றவன், அவங்களுக்கெல்லாம் என்ன செய்வேன், நான் ஜாதிகளை ஆளக்கூடிய ஒரு அதிகாரத்தை கொடுப்பேன்னு சொல்லி வாக்கு கொடுக்குறார். எனவே பிரியமானவர்களே, நீங்களும் நானும் கர்த்தருடைய நாமத்து நிமித்தம் எவ்வளவு பகைக்கப்பட்டாலும், எவ்வளவு கஷ்டப்பட்டாலும், வேல்ஸ் நகரத்திலிருந்து மிஷினரி வந்து ஒரு வடப்பகுதியில், இந்தியாவில் வடப்பகுதியில் வந்து ஊழியம் செய்கிறாரு. ஒரு குடும்பம் மட்டும் ரட்சிக்கப்பட்டது. கணவன், மனைவி, 2 பிள்ளைங்க. அவங்க உடனே அவர் சொல்லிட்டு போயிட்டார். அந்த கிராம ஜனங்கள்லாம் இயேசுவை ஏற்றுக்கொள்வதில் ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க. அப்போ தலைவன் பார்க்குறான், என்ன இந்த ஒரு குடும்பம் வந்து இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கூப்பிட்டு அவங்கள எப்படியாவது கர்த்தரை மறுதளிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, அப்படி செய்கிறாங்க. கூப்பிட்டு நீ இப்போ உடனே வந்து நீ என்ன செய்யணும், கர்த்தரை மறுதளிக்கணும், இல்லைனா இந்த அம்பு மனைவியினுடைய வயிற்றை வந்து பாய்ந்து அவங்க மனைவியை கொன்று போட்டுரும் அப்படின்னோடனே, இல்லை பரவாயில்லன்னு சொல்லிட்டு இயேசுவின் பின்னே போக துணிந்தேன்,
பின்னோக்கே நான்ற பாடலை அவர் பாடுறார். அதுக்கு பிறகு அந்த அம்பு வந்து மனைவியை தொலைக்குது. அப்புறம் 2 பிள்ளைகளையும் கூப்பிட்டு வச்சு இப்போவும் சொல்கிறேன் என்பது முடியாது யாரும் இல்லை எனினும் பின்னோக்கே நான் அப்படின்னு அடுத்த வரியை பாடுறாங்க. அப்புறம் அடுத்தது ஒரு சான்ஸ் கொடுக்கப்படுது அவனுக்கு போடலான்னு பார்க்கும்போது அவனும் வந்து சொல்லிடுறான், இல்லை நான் வந்து பின்னோக்கே நான் இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், நான் பின்னோக்கே நான் அப்படின்னு சொல்லி சிலுவையின் முன்னே உலகம் என் பின்னேன்னு சொல்லி பாடுறான். அப்போ உடனே அவன் மேலேயும் அம்பு தொலைக்குது. அப்போ தான் யோசிக்கிறான், ஆவியானவர் அவன் மீது செயல்பட ஆரம்பிக்கிறாரு. எங்கேயோ இருந்து வந்த ஒரு மனிதன், வெள்ளக்காரன் வந்த மனிதன் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த உலகத்தில் பிறந்த இயேசுவை பற்றி சொல்கிறான்னா அதுக்காக இவன் இரத்த சாட்சியாக மறிக்கிறானே அப்படின்னும் போது இதில் ஏதோ ஒரு அதிசயம் இருக்குன்னு அவன் உணர ஆரம்பித்தான். ஆவியானவர் கிரியை செய்ய ஆரம்பித்தார். அவனும் இயேசுக்கிட்ட ஒப்பு கொடுத்தான். அவன் ஒப்பு கொடுத்த உடனே கிராமமே ஒப்பு கொடுத்து முடிவு பரிந்த அந்த குடும்பம் வந்து நிலைத்திருந்ததுனால அந்த கிராமமே சுவிசேஷ ஊழியம் எல்லாம் தடையில்லாமல் நடந்தது. அந்த கிராமமே இயேசுவை ஏற்றுக்கொண்டது. பிரியமானவர்களே, நீங்களும் நானும் முடிவு பரிந்தம் நிலைத்திருந்தால் ரட்சிக்கப்படுவோம், ஆசீர்வதிக்கப்படுவோம், அதிகாரம் நமக்கு கொடுக்கப்படும், நாம் அவர்களுடைய வீடாயிருப்போம். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்று வாழ ஆண்டவர் தாமே கிருபை செய்வாராக. ஆமேன். இயேசுவின் நாமத்தினால் யாவரும் பகைத்தாலும் முடிவு பரியந்தம் நிலைத்திருந்தால் ரட்சிப்பே. இயேசுவின் நாமத்தினால் யாவரும் பகைத்தாலும் முடிவு பரியந்தம் நிலைத்திருந்தால் ரட்சிப்பே. ஆமாண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, உம்முடைய நாமத்தின் நிமித்தம் எல்லாரும் பகைத்தாலும் ஆண்டவரே முடிவு பரிந்தும் நிலைத்திருந்தால் நாங்கள் ரட்சிக்கப்படுவோம் என்று சொல்லப்பட்டிருக்குது. கர்த்தரின் கூடாரமாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. எங்களுக்கு அதிகாரத்தை நீர் கொடுப்பீர் என்று, ஜனங்களை ஆளக்கூடிய அதிகாரத்தை கொடுப்பேன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியாய் நாங்கள் உம்மிலும் ஆண்டவரே தகப்பனே உம்முடைய வார்த்தையிலும் நாங்கள் நிலைத்திருக்க, நீ முடிவு பரிந்து நிலைத்திருக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். நேற்றைய பதில், என் பலிபீடத்தின் மேல் அக்கினியை கூலி இல்லாமல் கொளுத்தவும் மாட்டீர்கள். மல்கியா 1:10 பின்பகுதி. இன்றைய கேள்வி, கர்த்தரின் நாமம் யாருக்குள்ளே எப்படி இருக்கும்? கர்த்தரின் நாமம் யாருக்குள்ளே எப்படி இருக்கும்?